எதற்காக பெற்றோர்களை திறந்துட்டோம், அவங்களுடைய இறுதி வரை அவங்க பக்கத்தில் நெருங்காமல் ஆகிட்டோம்னா பாவம் பிடிச்சிருங்கிற ஒரு பயம், அவங்க மூலமாக கிடைக்கிற பலன்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் கிடைக்காம போயிருங்கிற ஒரு ஏக்கமும் அதனால இவளை விளக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. கொஞ்சம் ஒரு டிராமா மாதிரி விலகி இருப்பமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க மனத்தை கேன்வாஸ் பண்ணதுக்காக நீ ஆக்ட் பண்ணிட்ட. உண்மை அது பாதத்துக்கு பிரச்சனையா இருக்கு என்பது உன்னுடைய கருத்து. இந்த டிராமாவை ஏற்றுக்கணுமா, அந்த டிராமாவே வேண்டாம்னு முடிவெடுக்கணும். வேண்டாம், இவ வேண்டாமா? இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, நல்ல தீர்ப்புன்னு என்ன ஒரு படம் நடித்தார். நான் சொல்கிறேன் நல்ல தீர்ப்பு. 1.25 ஆண்டுக்குள்ளே உன் பெற்றோர்கள் உன்னையும் உன் மனைவியும் மனசார ஏற்று உனக்கு தர வேண்டிய உரிமை அனைத்தையுமே கொடுப்பார்கள். நீ அதற்காக எந்த நாடகமும் நடித்து இவளை புறக்கணிக்க வேண்டாம். உன் எண்ணங்கள் நிறைவேறும், இவளுடைய எண்ணமும் நிறைவேறும். உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலமும் வெற்றிகரமாக நல்லாயிருக்கும். அந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்தா ஜீரணிக்கலாம், வெற்றி உண்டு மகளே. போதுமில்ல, சந்தோஷமாக இது நடக்கும். உன் பக்கத்தில் உரிமையாக இருப்பான், மனம் கோளாறு இல்லை. போ. கர்மசாமிக்கு நல்லது இருப்பா. என் உடம்புல சோரியாசிஸ் இருக்கு, அதை சரி பண்ணணும் கருப்பசாமி. கால் வந்துட்டு வாங்க. இவர் யார்? உட்கார முடியாதோ? டெண்டுல்கர். தமிழ் தெரியுமா? பேனா எடுங்க, ஒரு தாள் எடுங்க. நீங்களே எழுதுங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். பேய் சித்தகத்தி பூ. நிழலில் காய வைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அன்றாடம் தேய்த்து வர சொரியாசிஸ் சம்பந்தமான தோல்வியாதி நீங்கும். போட்டுவாங்க. ஆமாம், தை மாதத்தில் நிர்ணயம் ஆயிரும். எஸ், வெற்றிகரமாக நடக்கும். உன் நோயும் தீரும், நல்லாயிருவான். தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அரை மணி நேரம் மேலெல்லாம் தேய்ச்சி ஊற வச்சு வெந்நீர் வச்சு குடிக்கணும். எல்லா வீட்டிலும் எல்லா பிரச்சனையும் தீரும், மங்களகரம் தோன்றும், பிஸ்னஸ் தொடரும். போங்க, 1.5 வருஷம் கழித்து நடக்கும். கர்மசாமிக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்குறோம், பணத்தை கொடுத்து நாங்கள் ஏமாந்துருக்குறோம். அது எப்போ வரும்? யார்கிட்ட கொடுத்தே? பெரியப்பாட்ட. பெரியப்பா வளர்த்தவன் வச்சுட்டு போகிறான், விட்டு கொடுக்க வேண்டியது தானே. எவன் கொடுப்பான்னு தம்பி? எவ்வளோ லட்சம் எனக்கு தந்துருக்கலாம். அருமையாக அந்த கோயிலை கட்டடம் கட்டியிருப்பேன். இப்போ எவ்வளோ ஏமாந்துட்டீங்களே நீங்கள். என்னம்மா, பக்கத்தில் வாங்க. பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். வாங்கும் பொழுது பணத்தை பெருசாக நினச்சி வாங்குவேன், கேட்கும் பொழுது பணம் என்னையா பணம், நான் பார்க்காத பணமா, பின்ன எதுக்கு வாங்கினேன்? எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், தெரிஞ்சவங்கிட்ட வாங்கியிருக்க வேண்டியது தானே. ஏன்டா எங்கள்கிட்ட வாங்கினேன்? உண்மையா இல்லையா? இப்போ அப்படிலாம் சொல்லுவான். சொல்லுதானே, நீ எங்கே போனாலும் எனக்கு இது முடியும் அப்படிம்பான். சொல்கிறானே, நல்ல மனுஷன். பணத்தை ஏன் கொடுத்து நான் அடிக்க வரான். என்கிட்ட கொடுத்த மாதிரி தானே நீ அடுத்தவங்கிட்டையும் கொடுத்து ஏமாறுவேன். ஏன்டா கொடுத்த அப்படி ஏமாத்து. கண்ணை முடுங்க, வருமானு பார்ப்போம். வரும், கால் வந்துட்டு வரலாம்.
ஏய், யார் அது? யார் அது? யாரு? வாங்க பக்கத்தில். 2 மாத கால அளவில் அந்த பணத்தை மெல்ல மெல்ல வர வைக்கிறேன். இந்தாங்க, காலையில் என்னைய பார்த்து போங்கப்பா. கடனை தீர்த்துருவோம், புண்ணியத்தை கொடுத்துருவோம். இந்த பணம் தந்துருக்கேன், அட்வான்ஸ் வாங்கிக்கோ. வெட்டி விட்டு காலில் பாருங்கள். காது கேட்காதெல்லாம் திடீர்னு காதை அடைச்சிருது. காதை அடைச்சிருது. நான் ஒரு சிலர்களை பாசத்தோடு நம்பி தொழிலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் பின்னால் போய் வீழ்ச்சி அடைந்து இப்போ அடுத்த வழி என்னென்னு தேடிக்கிட்டு அலைதவன்னு ஒரு பேய காக்கான். வாடா இளைஞனே வா, நீ இளைஞனாப்பா, கால் வந்துட்டு வா. வைந்தாரே நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில். இது என்ன பாட்டுடா? இது இயேசு கிறிஸ்துவோடைய பாடல்டா. கால் வந்துட்டு வா. ஒன்றாக பதிந்து விட்டார். ராதா மாணிக்கனார் அவர்கள் இயேசுநாதரை பற்றி பாடிய பாட்டு. என்ன வேணும் உனக்கு? அந்த விசாவை போட்டு தரதுக்கு உத்தரவாயிடுது. தடங்களை மீட்டியாச்சு. தைரியமாரு, 25 நாள் பொறுமையாரு, எல்லாம் வெற்றி ஆயிரும். ஆமாம், கிறிஸ்தவர்கள்ட்ட யாரும் நட்பு இருக்கிய, நட்புக்கு வருவாங்க. கால் வந்துட்டு